வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா ஒரு சின்ன டிரைவிங் டிப்ஸ் தான். என்னென்னா பேசிக்காக வந்து கார் பிகினர்ஸ் கற்றுக்கிட்டவங்க என்னென்னா ஒரு சின்ன டவுட் கேட்டாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாமே பிகினர்ஸ் கற்றுக்கிட்டா என்னன்னா, அவங்க வந்து ஒரு 4th கியர் வரைக்கும் தான் நம்ம ட்ரைவ் பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறம் நல்லா டிரைவிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் 5th கியர் அப்ளை பண்ணுங்கள். 1 to 4 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் இது மட்டும் தான் நம்ம இது பண்ணுறது. நல்லா ஹைவேஸ் அந்த மாதிரி போனால் நீங்கள் 5வது கியர் யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து சிட்டிக்குள்ளே இல்லை நார்மலாக வந்து ஒரு நார்மல் ரோட்லேயே வந்து 5வது கியர் தேவையில்லை. ஏன்னா டக்குன்னு நீங்கள் குறைக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து 4லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 40 வரைக்கும் எந்த ரோட்லேயும் நல்லா போகலான்றதுனால நம்ம வந்து 5வது கியர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க, ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் நாள் தான் டிரைவிங் கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 5வது கியர் ஓட்டும்போது எனக்கு டக்குன்னு சடனாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றது கேட்குறேன். எந்த கியர் மாற்றுறதுன்னு 2 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது சடனாக குறைக்கணும்னா, நான் 5ல் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் 5th கியரில் போயிட்டுருக்கேன். சடனாக ஏதாவது வந்து நாய் குறுக்க வருது, இல்லை சடனாக நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது நியூட்ரல் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அது இல்லைனா நான் வந்து 4 3 அப்படின்னு குறைக்கும் போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் இதில் இதாகுது. நான் டக்குன்னு 4 குறைச்சேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு குறையும்போது மறுபடியும் நான் 3ல் வந்து மறுபடியும் செகண்ட் வர வேண்டியதாக இருக்குது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை டேரெக்டாக நான் வந்து 5லேருந்து வேறு கீர் மாற்றும் போது அந்த ஸ்பீடு விட குறைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் 2 கீர் வரேன், நியூட்ரல் பண்ணிடலாமா டக்குன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன ஒரு பதில்னா, ஆக்சுவலாக இப்போ 5 கியரில் 5வது கியரில் நீங்கள் போயிட்டீங்கன்னா சடனாக டக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வேண்டியது பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா டக்குன்னு நீங்கள் நியூட்ரல் வந்து செகண்ட் வாங்க. அதாவது நியூட்ரலில் செகண்ட் வந்துடுங்க. எப்படி செகண்ட் வரணுமோ அதாவது நியூட்ரல் வந்தால் எல்லா கீரும் வர முடியும். நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செகண்ட் வந்துடுங்க. ஏன் செகண்ட் வர சொல்கிறேன்னா, நீங்கள் செகண்ட் வரும்போது எப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் 5வது கியரில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பிரேக் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 போயிட்டுருப்பீங்கன்னு 5ல் வச்சுங்க. நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு 60 கீழே வந்துடும். நீங்கள் 60லேருந்து 50 கீழே வந்துடும். நீ செகண்ட் கியர் அப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் கியர் 40 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படி நீங்கள் 50லேருந்து உங்களுக்கு வந்து செகண்ட் கியர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு 40லேருந்து டக்குன்னு குறையிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் சடன் வந்து ஜர்க் இருக்காது உங்களுக்கு. இதே வேறு கீர்னால் வந்து பார்த்திங்கன்னா 3rd கியர்லாம் மாற்றலாம். பட் ஆனால் 3rd கியரில் மறுபடியும் குறையிறது முடியும். ஏன்னா வந்து செகண்ட் கியர் என்னது பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேஜ் கூட நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து ஒரு வண்டி 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல் கிளச்சை ஏற்றலாம். அது வரைக்கும் கிளச்சை நீங்கள் அப்ளை பண்ணாமல் கியர் மூமெண்ட்லேயே வச்சுருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட அதுக்கப்புறம் நீங்கள் கிளச் அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து கீரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நியூட்ரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் கிடைக்காது. ஒரு வண்டி ஸ்பீடை விட நீங்கள் இருக்கிற ஸ்பீடு கண்ட்ரோலே ஆகாது. 3rd கியரில் அப்ளை பண்ணால் அதுக்கும் கீழே ஸ்பீடு போச்சுன்னா குறைக்கணும். இல்லை 4த்னா கண்டிப்பாக நீங்கள் குறைக்கணும். சடனாக இருக்கும்போது 4th கியர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னால், 5வது கியரில் போய்ட்டுருக்கீங்களா, 5வது கியரில் நீங்கள் போய்ட்டுருக்கீங்களா, சடனாக ஏதோ ஒன்றா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுங்கள், டக்குன்னு வந்து செகண்டுக்கு வந்துடுங்க. அது நல்ல ஸ்பீட் கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி கீர் சேஞ்ச் பண்ணி போகலாம். ஒன்று நிறுத்தலாம், இல்லை நான் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு 3rd 4th நான் மாற்றி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இது பெஸ்ட்டு நான் கொடுத்த ஐடியா. ஆனால் அது மற்றவங்களுக்கு எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு இந்த ஐடியா தான் நான் யூஸ் பண்ணுறது.